நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த மேடையில் நிக்கிறேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய என் குருதி உறவுகள், என் ரத்த சொந்தங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்பதற்காகத்தான் இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 5 ஆண்டும், ஒவ்வொரு 5 வருஷமும் தேர்தல் வருது. ஒவ்வொரு தேர்தலுக்கும், அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒருத்தருக்கு நீங்க ஓட்டு போடுறீங்க. ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையோ நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. ஜனநாயகத்தில் ஒரு மேஜிக் இருக்காது. ஜனநாயகத்தில் ஒரு மேஜிக் இருக்கு. அது என்ன மேஜிக் தெரியுமா? ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்களுக்கு இருக்கிறது. இது மக்களாட்சி. என்ன யாரு ஆட்சி செய்யணுங்கிறத மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால இது மக்கள் ஆட்சி. அப்ப ஜனநாயகத்தில் அதிகாரம் யாருக்கு இருக்கு? மக்களுக்கு இருக்கு. ஆனா எது வரைக்கும் இருக்கு? ஜனநாயகத்தில் அதிகாரம் மக்களுக்கு எது வரைக்கும் இருக்கு? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உன்னை கையெடுத்து கும்பிடுவான். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணி துவைச்சு கொடுப்பான். உனக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைக்கு குண்டி கறி விடுவான். அயோக்கிய பேருவான். உனக்கு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் வடை சுடுவான் உன் வீட்டுல வந்து. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் டீ ஆத்துவான். டீ கடைக்கு வந்து வெக்கம் இல்லாம. அந்த அதிகாரம் உங்ககிட்ட எது வரைக்கும் இருக்கும்? அந்த அதிகாரம் போய் வாக்குச்சாவடியில கியூல நிப்பையில நின்னு வாக்குச்சாவடியில போய் ஓட்டு பெட்டியில கைய வச்சு இப்படி அமுக்குனா பீப் அப்படின்னு சவுண்ட் வரும் பாரு. அந்த சவுண்ட் வர்ற வரைக்கும் அந்த அதிகாரம் உன்கிட்ட இருக்கும். சவுண்ட் வந்துருச்சுன்னா அந்த அதிகாரம் யாருக்கு ஓட்டு போட்டியோ அவனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ செல்லா காசு. அதுக்கப்புறம் அரசியல்வாதி 10 பைசாவுக்கு ஒண்ணு மதிக்க மாட்டான். 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டான். உள்ள போறது வரைக்கும் கையெடுத்து கும்பிடுவான். ஐயா மறந்துடாத, ஐயா மறந்துடாத, நம்ம சின்னத்தை மறந்துடாத, 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு எதையாவது ஒரு நம்பரை சொல்லுவான். ஆனா ஓட்டு போட்டு வரும்போது பாரு, உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். உன் அதிகாரம் முடிஞ்சு போச்சு, உன் அதிகாரம் போயிடுச்சு. அப்ப மக்கள் ஆட்சி என்பது ஓட்டு போடுற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. உன் காலை பிடிப்பான். அதுக்கப்புறம் நீ கிட்ட கூட போக முடியாது. வெற்றி அடைஞ்சிட்டேன்னா கிட்ட கூட போக முடியாது. கிட்ட போனா நீ எட்டி தள்ளுவான். ரவுடிகளை கூட வச்சுக்குவான். நீ கிட்ட போக முடியாது.